நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஃபாஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நோம்பு கஞ்சி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சோ இப்போ இந்த நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இப்போ 100 கிராம்ஸ் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இத இப்போ இந்த பாத்திரத்துல போட்டுடலாம். ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்றதுனால நம்மளோட நோம்பு கஞ்சிக்கு ஒரு நல்ல ஃபிளேவர் கிடைக்கும். அண்ட் இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல 50 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதோட உரிச்ச கார்லிக்கையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊத்தி நம்ம அடுப்புல வச்சிடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி half an hour வச்சிடணும். half an hour கழிச்சு பார்த்தோம்னா நம்மளோட நோம்பு கஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் அண்ட் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கட் பண்ண ஆனியனை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோட முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். யூஸ்வலா நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் அந்த பவுடரை நான் இப்போ இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ண தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இதுல கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னொன்னு கூட சேர்த்துக்கலாம். பட் நான் யூஸ்வலா அதிகமா பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன். ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு பச்சை மிளகாய் அவ்வளவு நல்லது கிடையாது. இதோட கட் பண்ண மல்லி புதினா நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத பாயில் ஆயிட்டு இருக்கிற நோம்பு கஞ்சியில ஆட் பண்ணிடலாம். இதுல ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நோம்பு கஞ்சியை ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இதோட ஃபிளேவர் எல்லாமே கரெக்டா மிக்ஸ் ஆகும். லாஸ்டா நம்ம இதுல தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். பாருங்க, இப்போ நம்மளோட நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அண்ட் இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டான ஃபிளேவரோட வந்திருக்கு. இதை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.